வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் அப்போ உங்க சூரியகுமார். இப்ப தான் முறை நம்ம சேனல் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு வாகன விழிப்புணர்வு தகவல் தான் பார்த்துட்டு இருக்கோம். வாகனங்கள்ல வந்துட்டு எப்படி சேஃப் அண்ட் செக்யூரா டிரைவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து 18 வயசுக்கு கீழ உள்ள குழந்தைகளுக்கு வந்து வாகனங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து குடுக்கக்கூடாது. அவங்க வந்து அத வாகன அ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாம அவங்க வந்து டிரைவ் பண்ணும்போது விபத்துகள் ஏற்பட்டுக்கிற வாய்ப்பு வந்து அதிகம். அதனால வந்துட்டு 18 வயசுக்கு கீழ இருக்கிற அவங்களுக்கு வந்துட்டு குடுக்காதீங்க. அதுக்கு நெறைய ஃபைனும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க யாரும் வாகனம் ஓட்ட அனுமதிக்காதீங்க. அவங்க ப்ராப்பரா டிரைவிங் லைசென்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எல்எல்ஆர் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு அதெல்லாம் கத்துக்கினதுக்கு அப்புறமா அவங்ககிட்ட குடுங்க மேக்ஸிமம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அ பள்ளி குழந்தைகள், சிறியவங்களுக்கு வந்து சைக்கிள் வந்து பெற்றோர்கள் வந்து வாங்கி குடுக்குறாங்க. அந்த சைக்கிள் கூட அவங்க எடுத்து ரோட்ல போம்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு வாகன விதிகள் எல்லாம் தெரியாம விபத்துக்குள்ளாகுற வாய்ப்பு வந்து அதிகம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான அ அ விழிப்புணர்வு அவங்களுக்கு குடுங்க. இது ஒரு அப்டேட்டு. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அ ஆக்சிடென்ட் வந்து டிரைவர்ஸ் பெரும்பாலும் எல்எம்பி, ஹெச்எம்பி எல்லாம் டிரைவர்ஸ் வந்து அதிகமா அ வி வி விபத்து ஏற்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான டிரைவிங் லைசென்ஸ வந்து கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அது வெளிநாட்டுலலாம் அது அமல்ல இருக்கு. அதனால வந்துட்டு டிரைவர்லாம் எப்பவுமே வந்து விபத்து ஏற்படுத்தாம வாகனம் ஓட்டுறதுக்கு பாருங்க. இது ஒரு அப்டேட்டு. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இன்னொரு கூடுதலான ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்துட்டு இப்ப 2 வே இருக்கு, இல்ல சர்வீஸ் ரோடு இருக்கு அப்டின்னா வந்துட்டு நீங்க 2 வே சாலையில போங்க. எப்பவுமே 1 வே சாலைல ஆப்போசிட் ரோட்ல போய் மாட்டிக்காதீங்க. அதுல ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா, அதுக்கான ஃபைன் வந்து அதிகம். கிளைம் வாங்குறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பிரேக் பண்ற மாரி ஆயிரும். அதனால வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா டிரைவிங் ஹேண்டில் பண்ணுங்க. இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து சூரியன் எஃப்எம் ஃபாலோ பண்ணுங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.